ஹாய். அதாவது ஸ்டேடியம் வந்தேன். ஸ்டேடியம் லீவு, எங்கே போகிறதுன்னு தெரியல. அதான் அப்படியே உட்காந்துட்டேன். இது சர்க்கஸ் நடக்குது. அந்த மிலிட்ரி கேம்ப் நடந்ததில் அது மாதிரி போலீஸ் கேம்ப் நடக்குது உள்ளார. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மளை இது மாதிரி தவிக்க விட்டுறானுங்க. பறக்குதா காத்துல? முடியெல்லாம் வெட்டல, அப்படியே தான் இருக்கு. சுற்றிக்கிட்டு இருக்கேன், வைத்தியகரதமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். எலெக்ஷன் மூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சா, கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எலெக்ஷனில் இருக்குது. அதனால் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? இப்போ 200 கோடி சம்பளம் கொடுத்தா அடுத்த படத்தில் கமிட் ஆவாரா, ஆக மாட்டாரா? சந்தேகம் தான் இல்லை சார். அடுத்தது ஒரு பிரம்மாண்டமான படம், சங்கர் டைரக்ஷனு, 300 கோடி ரூபா சம்பளம் அப்படின்னா எலெக்ஷனில் நிற்பாரா, படத்தில் நடிப்பாரா? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா பாப்புலாரிட்டி இருக்குது, அவர் பாப்புலாரிட்டி குறையில. ரஜினியே அதனால தான் ஓடிட்டார். சம்பளம் வருது, நம்ம ஏன்டா தேர்தலில் நிற்கணும்னு போய் சம்பளத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. பாப்புலாரிட்டி இருக்குல்ல. இப்போ சினிமா, அந்த விக்ரம் படம் வந்ததுலேருந்தே பயங்கர பூமில் இருக்குது சினிமா. முன்னாடியெல்லாம் திருட்டு விசிடி, ஆன்லைன் பைரசி அப்படி இப்படின்னு சொல்லி படம் ஓடலன்னு சொல்லுவானுங்க. இப்போல்லாம் படம்லாம் அடித்தா 300 கோடி 400 கோடி 500 கோடி அடிக்குது. அதனால் சினிமா இண்டஸ்ட்ரி பயங்கர டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி டெவலப்மெண்ட் டைமில் விஜய் சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வருவாரான்னு தெரில. வேணா சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதுக்கு வர்றதுக்கே ஒரு 500 கோடி போட வேண்டியது இருக்கும். எவனும் சும்மாலாம் இது பண்ண மாட்டானுங்க, தேர்தலெலாம் நிற்க மாட்டானுங்க. வேறு என்ன பேரலாம்? இந்த முதலமைச்சர் போயிருக்காரு இல்லையா, அதெல்லாம் தப்பாக பேசக்கூடாது. அவர் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரா, இல்லை முதலீடு வாங்க போயிருக்காரா அப்படின்னா ஏதோ ஒன்று, அதெல்லாம் போகலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. அது ஒரு இதுதானே. அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா போய் பார்த்து தான் ஆகணும். அதுக்காக என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதை ஒரு கிண்டலாக பேச தேவையில்லை. நிறைய பேர் பேசுகிறாங்க, தேவையில்லை. போய் உடம்பு சரியில்லைன்னா உடம்பு பார்த்துட்டு வரலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பான விஷயங்கள் கிடையாது. ஏன்னா வயசு அவருக்கு 70க்கு மேலே நினைக்கிறேன். அதே மாதிரி முதலீடு வந்தாலும் சந்தோஷம்தான். ஒரு 10 கோடி வந்தால் கூட சந்தோஷம்தான். என்ன சொல்கிறீங்க? ஏதோ ஒன்று, யாருக்கோ ஒரு டீ கடை வச்சா கூட சரி, அதுக்கான ஒரு இது பலன் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல. போகிறாங்க வராங்க, அது நம்ம ஒன்றும் செய்யலை. அது எனக்கெலாம் ஒன்றும் ஒரு பெருசாக ஒரு இது தெரியல. எனக்கு அரசியல் பண்ணணுன்றதுக்காக பண்ணால் அது ஒன்றும் பண்ண முடியாது. வேற பட்ஜெட்டு தான் பேசுறதுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட காமெடிகள் பட்ஜெட்டில் இருக்குது. ஆனால் அதை பற்றி பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நான். மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க, நிறையா பணம் ஈட்டி நிறையா மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்ற வார்த்தையை அவங்க ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க, நிர்மலா சீதாராமன். அது கேட்டதுமே சிரிப்பு வந்துருச்சு எனக்கெல்லாம். யாரை சொல்கிறாங்கன்னே தெரில. ஒருவேளை அதானி அம்பானியை சொல்கிறாங்களான்னு தெரில. அவங்க தானே அவங்களுக்கு மக்கள், மென்மேல் மக்கள்.
அதாவது ஒரு சிக்கல் எனக்கு இப்போ வந்திருக்கு. என்னன்னா, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இது எலெக்ஷன் இதில் நான் இறங்கினா நிறைய ட்ராபேக்லாம் வரும். ஈஸி, அதுவே சமாளிச்சிக்கலாம். ஆனால் நிறைய பேரை பாதிக்கும். அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. மேரேஜ் பண்ணிட்டானா பிரச்சனை இல்லை, சிங்கிளாக இருக்கனா அது நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். மேரேஜ் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது. அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நினைக்கலாம். என் விஷயத்தில் சம்மந்தம் இருக்குது. என் ஆள் எலெக்ஷன் டியூட்டியில் இருப்பா, நான் எலெக்ஷனில் இருந்தேன்னா நான் என்ன ஒரு இதாகும், கிளாஷ் ஆகும். அது சரிப்பட்டு வராது. அது சொன்னாலும் அவள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. அவள் ஒன்று அவளை செக் வைப்பானுங்க, என்ன எனக்கு செக் வைப்பானுங்க. அது எனக்கு கூட பிரச்சனை இல்லை. உன்னாலே உண்டான காயம் தன்னாலே ஆறி போகும், பொன்மானே பொன்மானேன்ற மாதிரி தான் அங்கே பிரச்சனையை வச்சுருவானுங்க. நான் நின்னா அவளுக்கு என்கொயரி வரும், கண்டிப்பாக வரும். எனக்கு ஒன்றும் உங்கள் பிரச்சனையே கிடையாது, நாமான்னு சமாளிச்சுட்டு போயிட்டே இருந்துருவேன். சொன்னால் புரிஞ்சிக்கணும். அது எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். நானும் மெசேஜ் அனுப்புகிறேன், போஸ்ட்டு பண்ணுறேன், இது பண்ணுறேன். கண்டுக்காத மாதிரி இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்ன கடிச்சா சாப்பிட்ற போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பயம் இருந்ததுன்னா லவ் பண்ணக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? இதுவும் அரசியல் தான், காதலும் அரசியல் தான். வேறு டிசம்பர் 10 வேறு உடம்பு சரியில்லை. சொன்னா சொல்லலையானே தெரில. இந்த பஞ்சு மிட்டாய் இது இருக்குது பார்த்தீங்களா? பஞ்சு மிட்டாயிலே கேக் ஒன்று இருக்கும் பாருங்க, ஹால்டீம்ஸ் விற்கிறாங்களே, அது மாதிரி பேக்கரியில் விற்கிற கேக் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டது என்னென்னா இரும்பல் வந்தது. அந்த கேக்கோட அந்த ஒரு செதில் தானே இருக்கும். அந்த செதில் தொண்டையில் ஏறிடுச்சு. அப்படியே சக்குன்னு ஒரு 5-6 செதில் ஏறிடுச்சு. அடுத்த நாள் காலையிலேருந்து இரும்பல் வர ஆரம்பிச்சிது. அது அப்படியே கொண்டு போய் இதோட எத்தனை டாக்டரை பார்த்துருக்கேன்னா, ஏகப்பட்ட டாக்டரை பார்த்துட்டேன். ஜென்ரல் மெடிசனே 3 பேரை பார்த்துட்டேன். ஒரு லங்ஸுக்கான மெடிசனு அவரை பார்த்துட்டேன். இஎன்டியை வேறு 2 வாட்டி பார்த்துட்டேன். இதுக்கான செலவு மட்டுமே ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இரும்பல் ஒன்றும் இருக்குது, லைட்டாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. த்ரோட் ஃபுல்லாக அந்த அக்யூட் டான்சில்ஸா, ப்ராங்கிட்டிஸ்லேருந்து அக்யூட் டான்சில்ஸ் வந்திருக்கு. இந்த அக்யூட் டான்சில்ஸை க்யூர் பண்ணால் தான் க்யூர் ஆகும். லைட்டாக புண்ணு இருக்குது தொண்டையெல்லாம், இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. நானும் சரியாகும்னு பார்த்தா கண்டினியூஸ் இரும்பல் வேறு நிறையா எஃபெக்ட் கொடுத்துருச்சு. எப்படி பார்த்தாலும் 2 மாதம் முடிய போகுது. இது ஆக்சுவலாக எந்த ஒரு டிசீஸுமே கிடையாது. ஒரு பஞ்சு மிட்டாய் பண்ண வேலை எவ்வளோ பெரிய வேலை பார்த்தீங்களா? சாப்பிடும்போது பார்த்து சாப்பிட்ணும். சாப்பிடும்போது கரெக்டாக புற ஏறின மாதிரி இரும்பல் வந்துருச்சு. அதுவும் நல்லா இல்லை அந்த பஞ்சு மிட்டாய். அதனால தான் எனக்கு இரும்பலே வந்தது. என்னடா நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டே இருந்தால் இரும்பல் வந்துருச்சு. இப்போ சரியாயிடும், இன்னும் கொஞ்சம் நாளில் சரியாயிடும். இப்போ ஓரளவு க்யூர் ஆகிடுச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. யாரும் இல்லாமல் வேறு இருக்குன்னா, டிசம்பர் மாதம் பனியெல்லாம் முடிஞ்சு நான் இன்னும் சுட தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன். நான் அது இந்த மாதிரி உழவு பார்க்குறவங்கள நினச்சா தான் பயமாக இருக்குது.
போர் அடிக்குது. சரி, ஓகே. நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இந்த நடிகர்கள் வராங்க, எல்லாரும் நடிகரை ஆதரிக்கிறாங்க, வேறு யாரையும் ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அது இயல்பாகவே வந்து ஒரு இந்த விஷயங்கள் தான், நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா ஜனநாயகம் தானே. இப்போ இதை ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்டலாகவே செஞ்சுருப்பாங்க. ஒரு பைலட்டை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. அதாவது மக்கள்லேருந்து ஒரு பைலட்டை தேர்ந்தெடுக்கணும். அதில் ஒரிஜினல் பைலட்டே வந்தால் கூட மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. யார் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச முகமோ, யார் தன்னை வந்து ஒரு பைலட்டுன்னு சொல்லி பொய் சொல்கிறானோ அவனை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதெல்லாம் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே செஞ்சு பார்த்துருக்காங்க. அது மாதிரி தான் இது வந்து இந்த சினிமாக்காரங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது. அவன் தான் தெரிஞ்ச முகம், அவன் தான் பாப்புலரில் இருக்கான், காசு இருக்குது, அவன் சொல்லுவான் நான் நல்லது செய்வேன் அப்படி சொன்னால் மக்கள் வந்து அவனை தான் நம்புவாங்க. எவனோ ரோட்டில் போகிறவன் வந்து சொன்னான்னா நம்ப மாட்டாங்க. இது வந்து ஒரு இயல்பான விஷயங்கள், சைக்கலாஜிக்கல் விஷயங்கள். அதெல்லாம் வந்து யார் புரிஞ்சுப்பாங்கன்னா, நல்லா படித்த மக்கள், படித்த மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. இங்கே காசு கொடுத்து பாஸ் பண்ணுற மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மக்கப்னு எழுதிட்டு வந்திருப்பாங்க, காசு கொடுத்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களால வந்து எப்படி நடிகரால் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கிது? அன்றைக்கி அவன் ஒரு பிரியாணி போட்டானா, அன்றைக்கி ஒரு இது போட்டானா அப்படின்றதான் போயிட்டுருப்பாங்க. யாரும் வந்து அன்னைக்கு அது என்ன சொல்லுவாங்களே, அந்த சூழ்நிலையில் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அப்படின்றது தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் சீட்டிங் கூட அப்படி தானே நடக்குது. அதுவும் ஒரு இயல்பாக இப்படி தானே நடக்குது. அந்த சூழ்நிலையில் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், லைஃப் லாங் என்ன வருதுன்றதெல்லாம் மேட்ரு கிடையாது. இன்றைக்கி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால தானே ரிலேஷன்ஷிப்பில் சீட்டிங்கே வந்து ஜாஸ்தியாகுது. எல்லாத்துக்கூடவே பொருத்தி பார்க்கலாம், சும்மா சொல்கிறேன் நான். நீங்கள் எப்படி பொருத்தி பார்த்தாலும் சைக்காலஜிக்கல் பார்த்திங்கன்னா இதுதான் நடக்கும். இப்போ ஒரு வசதியான ஒரு பையனையோ இல்லை ஒரு ஹேண்ட்ஸமான பையனையோ தேடி தானே போகிறாங்க. அதே கான்செப்ட் தான், அப்படியே மைண்டு தான் இது, அதே மைண்ட் செட் தான் இதுவும். ஒரு ஆக்டரை வந்து தன்னுடைய லீடராக தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே. அவனுடைய செயல்பாடு என்ன, உள்ளே என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் அந்த இடி ரைடு, இந்த சிபிஐ என்ஐ ரைடுலாம் சும்மா. அதெல்லாம் வந்து ஒரு பொது தேர்தலில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவன் தான் மேலே வருவான். மேலே வந்தானா அவனுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸை மாற்றிட்டு போயிடுவான். அதெல்லாம் சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது இதெல்லாம் வந்து எங்கேயுமே நடக்காது. என்றைக்கு வேணாலும் மாறலாம். இன்றைக்கி நடக்கலைன்னா கூட ஒரு 10 வருஷம் கழிச்சு நடக்கலாம். எப்படி வேணாலும் அது மாறும், காலத்துக்கு ஏற்ப மாறும். இதெல்லாம் தீர்மானிக்கவே முடியாது யார் அடுத்த தலைவராக வருவாங்க, என்ன நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும். ஒரு போர் கூட நடக்கும்னு வச்சிங்கன்னா சூழ்நிலையே மாறிடும். இப்போ கொரோனா வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, கொரோனா வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, அது மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். மொத்த அடிப்படையாகவே எல்லாமே மாறிடும். இட்ஸ் ஓகே, பாய். டைம் வேஸ்ட் பண்ணுங்க.